ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அதை நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம்லே, இந்த எப்படியும் ப்ரொமோ வந்து நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஷூட் வந்து இன்னும் முடியல, அதனால தான் வந்து லேட்டாக வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரொமோ பார்த்துட்டு. ஸோ ரெண்டு பேர் பிரச்சனை, அதாவது ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் இருக்குது. ரெண்டு பேருக்குள்ளேயும் பூந்து விளையாடுறது யாருன்னா ராகினி தான். இந்த ராகினியோட ஆட்டம் தான் இப்போ வந்து மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ராகினியோட ஆட்டத்தை பார்க்கும்போது அடே என்னடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த ட்ராக் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வெறுத்துருவோம். எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வியூவராக வந்து கண்டிப்பாக சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணியும் ஆகணும் வீக்காவுக்கும். ஏன்னா நம்ம பார்க்கலன்னா இதுவுமே கம்மியாகிடும் இல்லையா டிஆர்பி. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராக் கண்டிப்பாக மாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் உடனே மாற்ற மாட்டாங்க. அவங்க கிளியர் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க, நல்லாவே தெரியுது. இதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான ஒரு செப்பரேஷன் ட்ராக், அதாவது ரெண்டு பேரும் லவ் இருக்குது ஆனால் பிரிவாங்க அந்த மாதிரி. புரியுதா நான் சொல்கிறேன்? இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்து அவங்களுக்கே தெரிய விடாமல் வந்து பண்ணுற மாதிரி ராகினி வந்து பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி தான் ட்ராக் கொண்டு போயிட்டுருக்காங்க. வாலண்டரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே ஃபீல் ஆகுது. விஜய் வந்து காவேரி மில்லியனும் அதே லெவலில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளால் அந்த மாதிரி ஆயிடுச்சு வெண்ணிலாக்கா அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ப்ரொமோலாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேமரான்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அங்கே இருக்கணும், அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு தான் கரெக்டாக, அதனால் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போதுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நேற்றுக்கு கண்டினியூ ஷூட் போச்சு அப்படிங்கிறது. நம்ம குமரன் தான் சொல்கிறாங்க, நம்ம தான் விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. டீம் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, அதை முடிக்காமல் விட மாட்டாங்க போட்டு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா நிறைய அந்த லெட்ரு, இப்போ ஃபோனில் வந்து இவங்க மெமரிக்கிலாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேசுவாங்களாம். என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் என்ன நடந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக வந்து இதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும். அது எப்படி தான் கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை.